சரி, தம்பியோடைய ஜாதகம் ஆயில்ய நட்சத்திரம், மகர லக்னம், கடகராசி. கரெக்ட் குருஜி. நல்ல ஜாதகம். செவ்வாயும் சுக்கிரனும் வலுவாக இருக்கக்கூடிய, சுக்கிரனும் ஆட்சி, செவ்வாயும் ஆட்சி, 5ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் குரு சேர்ந்து லக்னத்தை குரு வலுத்து பார்த்த யோக ஜாதகம். குருஜி, நான் கால் பண்ணது ஒரே ஒரு விஷயம் குருஜி. என் பையனுக்கு இடது கால் முட்டியிலிருந்து பெண்டா இருக்கு குருஜி. இடது கால் ஒரு வருஷம். சரி, இடது கால் முட்டி பெண்டா இருக்கு. சரி, ஆமா பெண்டா இருக்கு குருஜி. கோடியில ஒருத்தருக்கு தான் அந்த வியாதி இருக்கும்ட்டாங்க. வளைந்த கால்னு சொல்லுவாங்க. நானும் சின்ன வயதுல என்னுடைய நண்பர், என் கூட படிச்ச நண்பர் ஒருத்தருக்கு அப்படியே கால் வளைஞ்சிருக்கும். ஆனால் நடக்கலாம் செய்வாரு, கால் வளைஞ்சிருக்கும். மேல ஜம்பே பண்றாரு, வழியில எதுவுமே இல்ல, எல்லாமே பண்றாரு. ஆனா முட்டி மட்டும் கொஞ்சம் வளைஞ்சிருக்கு. ஆமா, நானும் என் கூட சிறு வயதுல படிச்ச நண்பர் ஒருவருக்கு வளைஞ்ச கால். சொல்லுங்க என்ன குருஜி பண்றது? நானும் ஒரு 20 டாக்டர் கிட்ட காமிச்சிட்டேன். எல்லாருமே என்னன்னே தெரியல, 2 பக்கமும் வரணும், ஒரு பக்கம் தான் வந்திருக்கு. உங்க பையனுக்கு வித்தியாசமா இருக்குன்றது சொல்றாங்க குருஜி. நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்ககிட்ட கேட்க. ஜோதிட ரீதியா நான் இது ஒரு குறையா சொல்ல மாட்டேன். லக்னத்தை சுபர் பாக்குறாரு. லக்னாதிபதி பாபத்துவமாக இருந்தால் காலில் பிரச்சனைகள் வரும். லக்னாதிபதியோட தசை நடக்கும்போது, புக்திகள் நடக்கும்போது சனி தசையே வராது. வளர்பிறை சந்திரன் லக்னத்தை பார்க்குறாரு. உங்கள் குழந்தைக்கு நிரந்தர ஊனம் இல்லவே இல்லை. இப்போ இந்த வளைந்த கால்ன்றது மெடிக்கலாக எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் அந்த வளைஞ்ச கால் இருக்கிறவங்கள நான் பார்த்துருக்கிறேன். அவங்க நடக்கிறது போகிறது வர்றதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. வலி வேதனை எதுவும் இல்லை குருஜி. ஆனா இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு லெஃப்ட் சைட்ல மட்டும் இருக்கு, இன்னும் 2 வருஷம் வெயிட் பண்ணுங்க, இல்ல 3 வருஷம் வெயிட் பண்ணுங்க, அவன் வளர்ந்த பிறகு ஆபரேஷன் பண்ணிக்கலாம். ஜோதிட ரீதியா பையனுக்கு நிரந்தர ஊனம் இல்லை. உங்க 2 பேருக்கு அம்மா அப்பா 2 பேருக்கு என்ன ராசி? நீங்க யாருன்னா சிம்ம ராசி, மீன ராசி இருக்கிறீங்களா? இல்ல குருஜி, நான் தனுசு ராசி, அம்மா மேஷ ராசி குருஜி. சரி, அம்மாவுக்கு மேஷ ராசினா அந்த ஜென்மச்சனி அம்மாவுக்கு விலகிற வரைக்கும் 2030 வரைக்கும் பையனுக்கு பிரச்சனை இருக்கும், 6 வயசு வரைக்கும். ஆனா அந்த பையனுக்கு நீங்க மெடிக்கல் ரீதியா நீங்க கவலைப்பட தேவையில்லை. புதன் தான் உங்களுக்கு 6க்கு 12ல இருக்கிறார். 6க்கு 12ல இருந்தா 6ஆம் இடத்து நோய் அமைப்புகளை செய்ய மாட்டார். 11ஆம் இடத்தை பார்க்கிறாரா? தசாநாதன் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். பொதுவாகவே 6ஆம் இடம் 6ஆம் அதிபதி அப்படி இப்படி வந்தா தான் நிரந்தர நோய் இருக்கும். தசாநாதன் பரிபூர்ண சுபத்துவ அமைப்பில் இருக்கிறார். அட்டமாதிபதியோட சேர்ந்திருக்கிறார் என்றாலும் அட்டமாதிபதி அவருக்கு நண்பர். இந்த பையனுக்கு நோய் கிடையாது, நிரந்தர நோய் கிடையாது. 16 வயசு வரைக்குமே நல்ல தசை நடக்குது. ஸோ ஒரு 2 வருஷம் கழிச்சு இது நடக்கும்னு சொன்னீங்களா, ஒரு ஆபரேஷன் பண்ணலாம்னு சொன்னீங்கல்ல. டாக்டர் பேச்சை கேளுங்க, டாக்டர் சொல்றது கரெக்ட். ஜோதிட ரீதியா அந்த பையனுக்கு எந்த விதமான நிரந்தர உடல் ஊனமும் பிறவி குறைபாடும் இல்லை. குருஜி, 2ல சனி, கும்ப சனி இருக்கிறதுல நீங்க மோசமான சனின்னு சொல்லியிருக்கீங்க. கரெக்ட் தான், 2ல சனி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். சனி தசை எப்போ வருது? ஆமா மகர், சனி தசை வரல குருஜி. 90 வயசுல வருது. உங்க பையனுக்கு 90 வயசுல கால் நொண்டும், பரவாயில்லையா? இல்ல சரி குருஜி, சனி செவ்வாயை பாக்குறாரு, சனி 8ஆம் வீட்டை பாக்குறாரு. சனி செவ்வாயை பாக்குறாரு, கரெக்ட். சனியை யார் பாக்குறா? சனியை யாருமே பார்க்கல குருஜி. செவ்வாயை பார்த்தானே. சனியை செவ்வாயை பார்க்கறது இவனுடைய சகோதர அமைப்புகளோடு தொடர்பு கொண்டது. செவ்வாய் தசையில ஒரு கிரகம் என்ன செய்யுது, எதை பார்க்கறது, என்ன பண்றதுன்றதை கணிக்கிறது பெரிய கடல் பொருள் தேடுற ஊசி. லாஜிக்கா இல்லாம திங்க் பண்ணவே பண்ணாதீங்க. சனியை செவ்வாய் பார்க்குறது தாங்க, செவ்வாயை சனி பார்க்குறது தான். செவ்வாய்க்குடைய காரகத்துவங்கள், செவ்வாயுடைய ஆதிபத்தியங்கள் தான் பாதிக்கப்படும் செவ்வாய் தசையில, அல்லது காரகத்துவங்கள் வாழ்நாள் முழுக்க பாதிக்கப்படும். இந்த இடத்துல நீங்கள் பேசுகிறது இடது கால் வலது கால் ஊனம் சம்மந்தப்பட்டது. அது சனியுடைய காரகத்துவம். இந்த பையனுக்கு நிரந்தரமான ஊன அமைப்புகள் கிடையாதுங்க. டாக்டர் சொல்கிற மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுங்கள், 2-3 வருஷம் கழிச்சு ஆப்ரேஷன் பண்ணுங்கள், அவங்க சொல்கிற மாதிரியே நடந்துக்குங்க. 16 வயதிற்குள்ளே அது நிரந்தரமாக குணமாகும். நோயை தருவது 6, நோயை குணப்படுத்துவது 11. 11ஆம் இடத்தோடு சுபர்கள் தொடர்பு கொண்டு 6ஆம் அதிபதி தன் வீட்டிற்கு 12இல் மறைந்து 5லிருந்து 11ஐ தொடர்பு கொள்கின்ற காரணத்தினால் இந்த பையனுக்கு நீங்கள் சொல்கிற அந்த பிரச்சனை ஒரு சில வருடங்களில் கண்டிப்பாக சுக்கிர பக்திக்கு பிறகே 2030க்கு பிறகு இருக்காது. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க.